ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மாமா ஆஃபீஸில் டீம் லஞ்சு. ஸோ எனக்கு லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் லஞ்ச் மெனு போடலை. ஸோ மதியானம் நான் இந்த மாங்காய் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாங்காய் என்னோடய மாமா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். எனக்கு மட்டும் சமைக்கணுமே நினச்சாலே சோம்பேறித்தனம் தானாக வந்துடும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு எப்போவுமே தனி சமையல் தான். இந்த காரம் புளிப்பு எதுவுமே அவங்களுக்கு ஆகாது. இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சோம்பேறி சமையல்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த ஊறுகாய் 3 to 4 டேஸ்க்கு கெடாமல் நல்லாவே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கும்போது இந்த ஊறுகாய் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போதே நல்லா மாங்காய் வெந்து வந்துடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் கை விடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம வதக்கும் போதே கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஊறுகாய் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். பர்சனலாக இந்த ஊறுகாய் நல்லா சூடான சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த சாதத்தில் நான் தயிர் ஊற்றி இந்த ஊறுகாவை எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோட ஊறுகாவை தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஊறுகாவை அள்ளி எடுத்து சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். இது சிம்பிளான டிஷ் தான், பட் இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தன்வி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.